வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தியாகத்தாய் அன்னை பூபதியின் 36வது ஆண்டின் இறுதி நாள் வணக்க நிகழ்வுகள் நாளை மட்டக்களப்பு நாவலடியிலும் யாழ்ப்பாணம் நல்லூரிலும் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட உள்ளது. புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் அமைந்துள்ள இபிடிபி அலுவலகத்தில் நடந்த நிகழ்வில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர் ஒருவர் அச்சுறுத்தப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துச் செல்வது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி கத்தோலிக்க திருச்சபைக்கு எழுத்துமூல உறுதியை வழங்கியுள்ளது. நைனாதீவைச் சேர்ந்த பெண்ணொருவர் கடலில் படகில் பயணித்த நிலையில் குழந்தை பிரசவித்துள்ளார். சமீப காலமாக ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு மாரடைப்பே பிரதான காரணம் என மருத்துவர் ஷெரில் பாலசிங்கம் தெரிவித்துள்ளார். களுத்துறை இசுரு உயன பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இருந்து 2 பெண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன செயற்படுவதற்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவு மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. 75 ஆண்டுகளுக்கு பின்னர் ஐக்கிய அரபு ராச்சியம், ஓமான், துபாய் ஆகிய நாடுகளில் பாரிய மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இந்தியாவில் பொது தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது. தொடர்வன விரிவான செய்திகள். தியாகத்தாய் அன்னை பூவதியின் 36வது ஆண்டின் இறுதி நாள் வணக்க நிகழ்வு நாளை மட்டக்களப்பு நாவலடியிலும் யாழ்ப்பாணம் நல்லூரிலும் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட உள்ளது. தியாகத்தாய் அன்னை பூபதியின் 36வது ஆண்டு நினைவு நாட்களின் 36ஆம் நாள் வணக்க நிகழ்வு இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமைச் செயலகத்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு நடைபெற்ற வணக்க நிகழ்வில் தியாகத்தாய் அன்னை பூபதியின் திருவுருவப் படத்திற்கு ஈகை சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தப்பட்டுள்ளது. நிகழ்வில் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு வணக்கம் செலுத்தியுள்ளனர். அதேவேளை தியாகத்தாய் அன்னை பூபதியின் 36வது ஆண்டு நினைவு நாட்களை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்படும் தியாகத்தாயின் திருவுருவப் படம் தாங்கிய ஊர்தி பவனி இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மக்களின் வணக்கத்திற்காக வலம் வந்ததுடன் நாளை மட்டக்களப்பில் உள்ள தியாகத்தாயின் நினைவு சமாதியை சென்றடைந்து இறுதி வணக்க நிகழ்வுகளோடு நிறைவடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இன்று காலை ஊர்தி பவனியானது தியாகத்தாய் அன்னை பூபதி அவர்கள் உண்ணா நோன்பை ஆரம்பித்த மட்டக்களப்பு அமிர்தகளி மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் முன்பாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் தியாகத்தாய் அன்னை பூபதியின் மகள் சாந்தி ஊர்தியில் அமைந்துள்ள தியாகத்தாயின் திருவுருவப் படத்திற்கு ஈகை சுடர் ஏற்றி வைத்தார். மலர் மாலையினை அன்னை பூபதியின் மகனது துணைவியார் அணிவித்தார். மலர் வணக்கம் இடம்பெற்று நினைவுரையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளரும் அன்னை பூபதி நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவை சேர்ந்தவருமான தர்மலிங்கம் சுரேஷ் நிகழ்த்தி ஊர்தி பவனி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதே நேரம் அன்னை பூபதியின் நினைவு சமாதியில் நாளை முற்பகல் 9:30 மணியிலிருந்து பகல் 12 மணி வரை சமய அனுஷ்டானங்களுக்கு அமைவாக திதி வழங்கல் நிகழ்வு நடைபெறவுள்ளதாகவும் அன்னை பூபதி நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளது. அத்தோடு நாளை பிற்பகல் 4 மணிக்கு கல்லடி திருச்செந்தூர் ஆலயத்திலிருந்து அன்னையின் சமாதியை நோக்கி நடைப்பயணம் இடம்பெறும் என்றும் ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மட்டக்களப்பு அன்னை பூபதி நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழுவை சேர்ந்தவரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளருமான தர்மலிங்கம் சுரேஷ் கருத்து தெரிவிக்கையில், தினம் அன்னை பூபதி அம்மாவினுடைய 36வது ஆண்டு நினைவேந்தல் தினத்தை முன்னிட்டு அன்னை அவர்கள் 1988ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 19 ஆண்டுகள் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களை பாதுகாப்பதற்காக இந்திய அரசினால் அனுப்பப்பட்ட அந்த சமாதான படை தமிழர்கள் மீது தங்களுடைய ஆயுதங்களை என்ன நோக்கத்துக்காக அனுப்பினார்களோ அதை மாறாக தமிழர்கள் மீது திணித்து தமிழ் மக்களை அட்டூழியம் செய்த அந்த நிலைமைக்கு எதிராக அன்றைய காலகட்டத்தில் மட்டு அம்பாறைக்கு கூடிய அன்னையர் முன்னணியினுடைய தலைவியாக இருந்தவர் அவள் அந்த அடக்குமுறைக்கு எதிராக அந்த அட்டூழியங்களுக்கு எதிராக இந்த தளத்திலே அவள் உண்ணா நோம்பினை ஆரம்பித்து அவருடைய உயிரினை அந்த அநியாயத்துக்கு எதிராக அவர் தியாகம் செய்திருந்தார். அந்த நினைவேந்த நிகழ்வுகள் அனைத்தும் அவருடைய சமாதி நாவலடியிலே அமைந்திருக்கின்றது. அந்த ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த இடத்திலே அன்னாருக்கு ஒரு தீவமேட்டி அவருக்கு அகவணக்கம் செலுத்தி எங்களுடைய இந்த ஊர்தி பவனி இங்கே மட்டக்களப்பு மாவட்டம் பூராகவும் ஆரம்பிக்க இருக்கின்றது. இன்றைய நாளிலே இந்த நிகழ்விலே எங்களுடைய
மக்கள் என்ன நோக்கத்துக்காக எங்கள் மக்கள் மீது இந்திய தேசம் காந்திய தேசம் அட்டுழியங்களை மேற்கொண்டதோ அதை எதிர்த்து நின்ற அந்த தாயினுடைய அந்த அந்த தியாகத்துக்கு நாங்கள் இளம் தலைமுறையினருக்கு அடுத்த தலைமுறையினருக்கு கடத்துவதற்காக நாங்கள் இவ்வாறான இந்த நிகழ்வுகளை தினமும் செய்து வருகின்றோம். இந்த நிலையிலே எங்களுடைய உறுதியை பின்தொடர்ந்து அரசினுடைய புலனாய்வாளர்களும் போலீசாரும் மிக மோசமாக வந்து எங்களுடைய செயற்பாட்டாளர்களையும் பின்தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றார்கள். எது எப்படி இருந்தாலும் வந்து எங்களுடைய அஞ்சலி நூல்கள் எங்களுடைய அகவணக்க நூல்கள் சிறப்பான விதத்திலே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாவலடியிலே அமைந்திருக்கின்ற அன்னாருடைய சமாதிக்கு மக்கள் வருகை தந்து நாளைய தினம் எங்களுடைய திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திலே அந்த 4 மணிக்கு நடைபவனி ஆரம்பிக்க இருக்கின்றது. அந்த நடைபவனியில் அனைத்து தமிழ் உணர்வாளர்களையும் பொது அமைப்புகள் ஏனைய அரசியல் தரப்புகள் அனைவரும் சமய தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அந்த நடைபவனியிலே அங்கிருந்து சமாதி வரையும் அந்த நடைபவனி ஆரம்பிக்க இருக்கின்றது. ஆகவே மக்கள் அனைவரும் இந்த நடைபவனியில் கலந்து கொள்ள வேண்டும். அன்னையர் அவர்கள் என்ன நோக்கத்துக்காக உண்ணா நோன்பு இருந்தாரோ அந்த நோக்கத்தை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற என்ற அடிப்படையிலே நாங்கள் இவ்வாறான நிகழ்வுகளை அரசினுடைய அடக்குமுறை இருந்தும் நாங்கள் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த விடயத்தை வந்து எங்களுடைய தலைமுறையினர் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே எங்களை தொடர்ந்தும் வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கி வைத்திருக்கின்ற இந்தியா போன்ற வல்லரசுகள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். தங்களுடைய அந்த சுயநலத்துக்காக தங்களுடைய நலன்களுக்காக எங்களோட மக்களை நீங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் அடக்கி வைக்க முடியாது. தொடர்ந்தும் வந்து எங்கள் மக்கள் மீது மேற்கொண்டிருக்கின்ற அநியாயங்களை எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு நாங்கள் கடத்துவோம் என்ற உறுதிமொழியை இந்த இடத்திலே நாங்கள் கூறிக்கொண்டு இந்த உரையினை முடிக்கின்றோம். தியாகத்தாய் அன்னை பூபதியின் 36வது ஆண்டு நினைவு நாட்களின் இறுதி நாளான நாளை யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள தியாகதீபம் திலீபன் நினைவு தூபி முன்பாக நினைவேந்தல் நிகழ்வொன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்நிகழ்வு நாளை முற்பகல் 9:30 மணிக்கு ஆரம்பமாக உள்ளதாக நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளது. புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் அமைந்துள்ள இபிடிபி அலுவலகத்தில் நடந்த நிகழ்வில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர் ஒருவர் அச்சுறுத்தப்பட்டுள்ளார். புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் அமைந்துள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பிற்கு செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மந்துவில் கிராமத்தில் உள்ள இபிடிபி அலுவலகத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உள்ளிட்ட குழுவினருக்கும் மக்களுக்கும் இடையில் மக்கள் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் மக்கள் மற்றும் அமைச்சர் குழுவினரிடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் செய்தி சேகரிப்பதற்கு சென்றிருந்த முல்லைத்தீவு மாவட்ட ஊடகவியலாளர் ராசையா உதயகுமார் அதனை காணொலியாக பதிவு செய்துள்ளார். இதன்போது அமைச்சரின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு பிரிவினர் காணொலி எடுக்க வேண்டாம் என தடுத்ததோடு அதனை மீறி குறித்த காணொலியை எடுத்து செய்தி பிரசுரித்தால் வீடு தேடி வருவோம் என ஊடகவியலாளருக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து செல்வது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி கத்தோலிக்க திருச்சபைக்கு எழுத்துமூல உறுதியை வழங்கியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துச் செல்வது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி கத்தோலிக்க திருச்சபைக்கு எழுத்துமூல உறுதியை வழங்கியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வாய்மொழியாக உறுதியளித்திருந்த போதிலும் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று கர்தினால் மல்கம் ரஞ்சித் நினைவு கூர்ந்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து விசாரணை நடத்திய ஜனாதிபதி ஆணைக்குழு சமர்ப்பித்த அறிக்கையின் எஞ்சிய பகுதிகள் கத்தோலிக்க திருச்சபைக்கு கிடைத்துள்ளதாகவும் கர்தினால் தெரிவித்துள்ளார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வெளிப்படுத்தியமையை அடுத்து நாடாளுமன்றத்தில் புதிதாக 3 நாட்கள் விவாதங்கள் நடைபெறவுள்ளன. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 24ஆம் 25ஆம் மற்றும் 26ஆம் நாட்களில் நாடாளுமன்றம் கூடும் எனவும் எதிர்க்கட்சிகள் முன்வைத்த பிரேரணைக்கு இணங்க உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஒத்திவைப்பு வேளை விவாதம் குறித்த 3 நாட்களில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பயனுள்ள விவாதமாக இருக்குமா அல்லது 45 மில்லியன் ரூபாய்களை செலவிட்ட சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா யோசனையை போன்று பயனற்றதாக அமைந்து விடுமா என்பது தொடர்பில் சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது. நைனாதீவைச் சேர்ந்த பெண்ணொருவர் படகில் பயணித்த நிலையில் குழந்தை பிரசவித்துள்ளார். நைனாதீவைச் சேர்ந்த பெண்ணொருவருக்கு நேற்றைய நாள் திடீரென பிரசவ வலி ஏற்பட்டதை அடுத்து
நயினாதீவு பிரதேச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றுமாறு மருத்துவர் பரிந்துரைத்துள்ளார். பின்னர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு ஆம்புலன்ஸ் படகு தற்போது சேவையில் ஈடுபடாததால் பொதுமக்கள் போக்குவரத்து படகில் ஏற்றி குறிகாட்டுவான் நோக்கி அழைத்து வந்துள்ளனர். அதன்போது கடலில் படகு பயணித்துக் கொண்டிருந்த வேளை பிரசவ வலி பெண்ணுக்கு அதிகரித்ததை அடுத்து படகின் கீழ் தளத்தில் இருந்த ஆண்களை மேல் தளத்திற்கு அனுப்பி வைத்த பின்னர் படகில் பயணித்த பெண்களே பிரசவம் பார்த்துள்ளனர். படகு குறிகாட்டுவான் இறங்குதுறையை வந்தடைந்ததும் அங்கு தயார் நிலையில் நின்ற புங்குடுதீவு மருத்துவமனையின் நோயாளர் காவு வண்டியில் தாயையும் சேயையும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் தற்போது தாயும் சேயும் நலமாக உள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சமீப காலமாக ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு மாரடைப்பே பிரதான காரணம் என மருத்துவர் ஷெரில் பாலசிங்கம் தெரிவித்துள்ளார். சமீப காலமாக ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு பிரதான காரணமாக மாரடைப்பு அமைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்களுக்கான பணிப்பாளர் அலுவலகத்தின் விசேட மருத்துவர் ஷெரில் பாலசிங்கம் தெரிவித்துள்ளார். 2010 ஆண்டு முதல் 2020 ஆண்டு வரை பொது மருத்துவமனைகளில் பதிவான அதிக எண்ணிக்கையிலான இறப்புகள் மாரடைப்பால் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதயத்திற்கு இரத்தத்தை வழங்கும் இரத்த நாளங்கள் சேதமடைவதால் இந்த நோய் நிலை ஏற்படுகிறது. இதை மாரடைப்பு அல்லது ஹார்ட் அட்டாக் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தொற்றா நோய்களுக்கு பல சிறப்பு ஆபத்து காரணிகள் உள்ளன. முதலாவது, ஆரோக்கியமற்ற அதிகப்படியான சர்க்கரை, உப்பு மற்றும் எண்ணெயின் பயன்பாடு, உடல் செயற்பாடு இல்லாமை, புகையிலை மற்றும் மதுபானம் ஆகியவற்றின் பயன்பாடு என்பனவாகும். கையடக்க தொலைபேசிகள் மற்றும் கணனிகளின் அதிகரித்த பாவனைகளினால் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் இருதரப்பினரும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையிலிருந்து விலகியுள்ளனர். குழந்தைகள் ஒரே இடத்தில் அதிக நேரம் செலவழித்து ஆன்லைன் கம்ப்யூட்டர் கேம்களுக்கு அடிமையாகி வருகின்றனர். வீட்டில் வயதான இல்லத்தரசிகள் கூட எப்போதும் தொலைக்காட்சி பார்த்து மணிக்கணக்கில் அமர்ந்திருப்பார்கள். மேலும் வயது வரம்பு இல்லாமல் கையடக்க தொலைபேசிக்கு அடிமையாகி இருப்பது பெரும் சோகம். நாம் முடிந்த போதெல்லாம் நடக்க வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். களுத்துறை இசுரு உயன பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இருந்து 2 பெண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. களுத்துறை இசுரு உயன பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நேற்றிரவு 2 வயோதிப பெண்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இருவரது சடலங்களும் சிதைந்த நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்னர் இருவரும் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக களுத்துறை தெற்கு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. சம்பவம் குறித்த விசாரணைகளை குற்ற புலனாய்வு காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயல்படுவதற்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவு மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை எதிர்வரும் மே மாதம் 9ஆம் நாள் வரை நீடிக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் நீடிப்பதற்கு மைத்ரிபால சிறிசேனவிற்கு எதிராக விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு தொடர்பான வழக்கு இன்று நீதிமன்றில் முன்னெடுக்கப்பட்ட நிலையிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் தாக்கல் செய்த மனு ஒன்றின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் நீடிப்பதற்கு எதிராக இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகிய போதிலும் கட்சியின் தலைவர் பதவியில் நீடிப்பது சட்டத்திற்கு முரணானது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்றைய நாள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட நியமனங்கள் தொடர்பில் கட்சியின் பதில் பொதுச் செயலாளரால் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் ஆட்சேபனை முன்வைக்கப்பட்டுள்ளது. கட்சி யாப்பிற்கமைவாகவே அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு சுட்டிக்காட்டியுள்ளதாக கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான துஷ்மந்த மித்ரபால தெரிவித்துள்ளார். மேலும் இன்று இடம்பெறவுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு கூட்டத்தின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தீர்மானம் தொடர்பிலும் மற்றும் அதற்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள ஆட்சேபனை குறித்தும் ஆராயப்படவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். 75 ஆண்டுகளுக்கு பின்னர் ஐக்கிய அரபு ராச்சியம், ஓமான், துபாய் ஆகிய நாடுகளில் பாரிய மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. 75 ஆண்டுகளுக்கு பின்னர் ஐக்கிய அரபு ராச்சியம், ஓமான், துபாய் ஆகிய நாடுகளில்
பாரிய மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளின் பல நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அத்துடன் கடும் காற்று வீசுவதுடன் தொடர்ந்தும் கடும் மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. உலகின் மிகவும் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் விமான சேவைகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. நேற்றைய நாளில் மட்டும் 300 விமான சேவைகள் இரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் 440 விமான சேவைகள் தாமதமடைந்துள்ளன. அத்துடன் துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை தருவதை தவிர்க்குமாறு பயணிகளுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஓராண்டில் பெய்ய வேண்டிய சராசரி மழையின் அளவு ஒரே நாளில் பெய்ததால் இந்த நிலை ஏற்பட்டதாக துபாய் வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கின்றது. அரேபிய தீபகற்பத்தை கடந்து சென்ற மிகப்பெரிய புயலே பெருமளவுக்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பொதுத் தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. இந்தியாவில் பொதுத் தேர்தல் நாளை ஆரம்பமாக உள்ளது. இந்திய நாடாளுமன்றம், பிரதிநிதிகள் சபை மற்றும் மேல் சபை ஆகியவற்றை கொண்டுள்ளது. 543 மக்களவை தொகுதிகளுக்கு நாளை பொதுத் தேர்தல் நடைபெறுகின்றது. பொதுத் தேர்தல் 2.5 மாதங்களுக்கு 7 கட்டங்களாக நடைபெறும். முதற்கட்ட தேர்தல் நாளையும், இரண்டாவது கட்ட தேர்தல் ஏப்ரல் 26ஆம் நாளும், 3ஆம் கட்ட தேர்தல் மே 7ஆம் நாளும், 4ஆம் கட்டம் மே 13ஆம் நாளும், 5ஆம் கட்டம் மே 20ஆம் நாளும், 6ஆம் கட்டம் மே 25ஆம் நாளும், 7வது கட்டம் ஜூன் 1ஆம் நாளும் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜூன் மாதம் 4ஆம் நாள் வாக்கு எண்ணிக்கை மற்றும் முடிவுகள் வெளியிடப்படும். இந்த பொது தேர்தலில் 970 மில்லியன் மக்கள் வாக்குப்பதிவு செய்யவுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.